வழக்கம் போல் இந்த வாரமும் நாமினேஷனில் நம்ம ஜாக்லின் வந்துட்டாங்க. நம்ம சவுண்டும் நாமினேஷனில் வந்திருக்காங்க. அதுவும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சௌந்தர்யாவை தான் வெளியே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அடுத்தது நம்ம கண்ணம்மா புருஷனும் நாமினேஷனில் வந்திருக்காரு. அவர் என்ன ரீசனுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, இவர் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாரு, இவர் யாருமே பேச விட மாட்டுறாரு அப்படி சொல்லிட்டு அருணை எல்லாரும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சௌந்தர்யா பாவம் நேற்று போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. புல்ல கதறுன்னு கதறிடுச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் விஜய் சேதுபதியை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ஹோஸ்ட் பண்ணுறதே சரியில்லை, சாச்சனாவுக்கு தான் சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உண்மை காரணம் அது இல்லை. அந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி ஆடியன்ஸ் தான் சௌந்தர்யாவை பற்றி இதை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் அவர் போய் கேட்க போக, அப்புறம் எல்லா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஆமாம் அவங்க அப்படி இதை பண்ணுறது எங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி அண்ணாவும் சௌந்தர்யா கிட்ட கேட்டாங்க. அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஸோ அவரை தப்பாக சோஷியல் மீடியாவில் போடாதீங்க. இந்த வாரம் யாரெல்லாம் வெளியே போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சத்யா வெளியே போனால் நல்லாயிருக்கும். அடுத்து ரஞ்சித் அண்ணா, அப்புறம் சாச்சனா, அப்புறம் யார் வர்ஷினி, இவங்களாம் வெளியே போனால் நல்லாயிருக்கு. இவங்களாம் என்ன ப்ளே பண்ணுறாங்க? ஒன்றுமே ப்ளே பண்ணல. நல்லா விளையாடுறவங்க சுனிதா, அப்புறம் இப்போ போன அந்த பேர்னா ரியா, அந்த பொண்ணுலாம் பாவம் அழுதிட்டே போயிடுச்சு. என் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? யாரெல்லாம் இனிமேல் வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள்.